வணக்கம். ராபர்ட்டும், மைக்கும் இன்னும் 3 வாரம் வந்து சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை செய்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாரி அவங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது. ஒரு நாள் அ மைக்கோட அப்பா வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அ 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு, அங்க கடையில வேலை செய்ற ஒரு பெண்மணி, அவங்க பேரு மார்ட்டின். அவங்க கிட்ட சகஜமா பேசிட்டு, "எப்படி ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படின்னு இந்த விவரத்தெல்லாம் கேட்டுட்டு, மைக்கையும், ராபர்ட்டையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பூங்காவுக்கு போறாரு. அந்த பூங்காவுல இவங்க 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் குடுத்துட்டு, "ஒர்க்லாம் எப்படி போகுது?" அப்படின்னு கேட்குறாங்க. மைக் வந்து தலையாட்டுறாரு. ராபர்ட் எப்பயுமே அவருக்குள்ள ஒரு ஆதங்கத்த வச்சிருப்பாரு. அவரு இந்த மாரி சொன்னாரு, சம்பளத்தோடயே நாங்க வேலை செஞ்சோம். சம்பளம் இல்லாமலும் நாங்க நல்லா உற்சாகமா தான் வேலை செய்றோம்." அப்படின்னு சொன்னாரு. அ அதுக்கு வந்து அ மைக்கோட அப்பா வந்து, "நீங்க இதுலேருந்து என்ன கத்துக்கிட்டீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் 2 பேரும் மௌனமா இருக்காங்க. அ மைக்கோட அப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. "நீங்க வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யறீங்கன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. அதாவது உங்களுக்கு பயம் வரும், பேராசை வரும். நம்ம கடையில இப்ப நான் பேசிட்டு வந்த மார்ட்டின போல அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ராபர்ட்டுக்கு டக்குனு ஒரு யோசனை வந்து கேட்குறாரு. அப்ப ராபர்ட் போல மார்ட்டின் போல கடுமையா உழைக்கிறது ரொம்ப தப்பா? ஏன் இத நீங்க அப்படி சொல்றீங்க? அப்படின்னு கேட்குறாரு. அ இத வந்து மைக்கோட அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அ மார்ட்டின் வந்து எப்படின்னா, அவரு வந்து தன்னுடைய சம்பளத்துக்காக வேலை செய்வாரு. அதாவது அவருக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, அ தன்னுடைய வீட்டோட வாடகை கட்டணும், கரண்ட் பில் இந்த மாரி பேசிக் திங்ஸுக்காக அவரு வந்து பயந்து ஒரு 30 நாள் வேலை செய்றாரு. 30வது நாள் முடிஞ்ச உடனே அவருக்கு சம்பளம் வருது. சம்பளம் வந்த உடனே, அது கைக்கு வந்த உடனே அவருக்கு பேராசை ஆரம்பிச்சுருது. இந்த கடனையோ, மத்த எதையோ, பொருட்களையோ வாங்குறதுக்கு பதிலா, அவரு ஆசைப்பட்ட அதாவது பேராசை வந்து அவரு மைண்ட்ல வந்துரும். ஏன்னா, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. பணம் வந்த உடனே அவங்களோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கண்ட்ரோல் இல்லாதால தான் அவங்க இன்னும் ஏழையாவே இருக்காங்க அப்படின்றத இந்த 2 சின்ன பசங்களுக்கும் அவரு புரிய வைக்கிறாரு. அ ராபர்ட் வந்து புரிஞ்சும் புரியாத மாரியும் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. அ அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்தில வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாதா? அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம வந்து பணக்காரன் ஆவறதுக்கு வேலை செஞ்சா மட்டும் போதாது. நம்ம உணர்ச்சிகள வந்து கட்டுப்படுத்தணும். பயம் எதுக்கு வரணும்? பேராசை எதுக்கு இருக்கணும்? அப்படின்றத நம்ம தனியா பிரிச்சு, எது வந்து தேவை? எது தேவையில்லாத